இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது. அதையே அது பிரகடனப்படுத்துகிறது என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிறபடியினால் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ முற்றும் முழுதுமாக வேத வார்த்தைகள், தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை நாம் முற்றும் முழுதுமாக உணர்ந்து நம்முடைய இருதயத்தில் நிலைநிறுத்தி அதை இடவிடாமல் தியானித்து அதை இடவிடாமல் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிய வேண்டும். அறிந்ததை நாங்கள் உணர வேணும். உணர்ந்ததை நம்முடைய இருதயத்துக்குள்ளே செலுத்த வேண்டும். இருதயத்துக்குள்ளே போனதை அடிக்கடி தியானித்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்திலேயே நாம் நிலைத்திருக்க வேணும் என்றபடியினால் 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறார் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? திருப்பி மறுபடியும் ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால்
நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இவைகளை பற்றி நாங்கள் தெளிவாக பார்த்தோம். அடுத்து நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது விவரமாக பார்ப்போம். அதற்கு முதல் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிலங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். பாவிகளாயிருந்த எங்கள் மீது இவ்வளவாய் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக சிலுவைக்கு அனுப்பினீர். அவருடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை முற்று முழுதுமாக விலக்கி பரமபிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி எங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த பகைமையை முற்று முழுதுமாக அகற்றி பரமபிதாவோடு எந்த நேரத்திலும் அவருடைய உன்னதமான கிருபாசனத்துக்கு துணிவாக போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றிக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அநேகமானவர்கள் என்ன மாதிரி என்றால் தேவனுடைய வழியை நிராகரிக்கிறார்கள். தேவனுடைய வழி 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தேவனுடைய வழி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த வழியே அநேகமானவர்கள் அநேகமான கிறிஸ்தவர்கள் நிராகரித்து காயினை போல அநேகமான கிறிஸ்தவர்கள் நிராகரித்து தம்முடைய வழியை ஏற்றுக்கொள்ளுமாறு இவர்கள் தேவனை இவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். இவர்களை கலகக்காரர்கள் என்றுதான் அவர் பார்க்கிறார். ஆனால் தேவனோ இடவிடாமல் அவர்களுடைய விண்ணப்பங்களை நிராகரிக்கிறார். தேவன் இவர்களுடைய பட்சத்தில் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர, அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த வழியும் நிராகரிக்கப்பட்டு தேவனிடத்தில் போய் சந்திக்க அனுமதி பரிசுத்த ஆவியினால் முற்று முழுதுமாக மறக்கப்படுகிறது என்பதை எபேசியர் 2:18 சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் வேறு வழிகளை விசுவாசித்து அந்த வழியினால் கிறிஸ்தவர்கள் தேவனை சேர விரும்பினால் அந்த தேவனிடத்தில் சேரக்கூடிய அனுமதி முற்று முழுதுமாக பரிசுத்த ஆவியானவரால் நிராகரிக்கப்படுகிறது. முற்று முழுதுமாக நிராகரிக்கப்படுகிறது என்று சொல்லி எபேசியர்
2:18 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவ சபைகள் தேவனாலே ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வழிகளை அவர்கள் பின்பற்றாததன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவ சபைகள் இப்பொழுது தேவனால் முற்று முழுதுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என 1 கொரிந்தியர் 1:23 கூறியிருக்கிறார். அப்போ அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசம். அப்போ விசுவாசம் என்று சொல்கிறதிலும் பார்க்க அந்த விசுவாசம் தி ஃபெய்த் என்று சொல்கிறது தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஃபெய்த். ஏனென்றால் மனுஷன் ஒவ்வொரு விதமான விசுவாசத்தை அவன் வச்சிருப்பான். அதுகள் எல்லாத்தையும் தேவன் கணக்குக்கு எடுக்கிறது இல்லை. அப்போ தி ஃபெய்த்தை தான் அவர் கணக்குக்கு எடுக்கிறார். அதென்ன தி ஃபெய்த்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த தி ஃபெய்த் என்று சொல்லப்படும் அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே அந்த விசுவாசத்தில் தான் சகல அஸ்திபாரமும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த விசுவாசத்தை கடைப்பிடித்தவர்களையும் அவர்களுடைய அனுபவங்களையும் அந்த விசுவாசத்தை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த விசுவாசத்தை பராமரிப்பதற்காக அவர்கள் பட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை பாதுகாத்து கொள்கிறதற்காக பராமரிக்கிறதற்காக அவர்கள் பட்ட வேதனைகள், அவர்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விவரமாக எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எபிரேயர் 11:6 தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம். அப்போ எந்த விசுவாசமோ நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் உடனடியாக பதிலளிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை தேவன் கணக்குக்கு எடுக்கிறது இல்லை. அந்த விசுவாசம் வேத வார்த்தையோடு ஒத்து போகவில்லை. அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமோ என்பது தான் அந்த விசுவாசத்தினுடைய முக்கியமான குறிக்கோளாகும். அப்போ ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 11:6 சொல்றார், விசுவாசம் இல்லாமல். அப்போ தேவன் நம்மள பிரியமாக இருக்க வேணுமா இருந்தால் நாம் அந்த விசுவாசத்தை பின்பற்ற வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை பற்றி 1 கொரிந்தியர் 2:2 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அந்த விசுவாசம் வேத வார்த்தையில் 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இனி அந்த விசுவாசத்தை எப்படி பராமரிக்க வேணுமென்ற விவரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் லூக்கா 9:23 தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 1 கொரிந்தியர் 2:2 அந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 2:2. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எப்படி பராமரிக்கிறது என்ற விவரத்தை லூக்கா 9:23 தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ லூக்கா 9:23 சொல்லப்பட்டவைகளை ஒரு விசுவாசி நிறைவேற்றாவிட்டால் அப்போ அந்த விசுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அதே நேரம் அந்த விசுவாசத்தை நாம் பராமரிக்கவும் வேணும்.
அப்போ லூக்கா 9:23 சொல்லப்பட்டவைகளை ஒரு விசுவாசி பராமரிக்காவிட்டால், ஒரு விசுவாசி நிறைவேற்றாவிட்டால் அவன் தனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாதென்று லூக்கா 14:27 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ லூக்கா 9:22 3 வசனத்தையும் கவனமாக கிறிஸ்தவர்கள் தியானிக்க வேண்டும். முதலாவது 1 கொரிந்தியர் 2:2, இரண்டாவது லூக்கா 9:23, மூன்றாவது லூக்கா 14:27. ஆனபடியால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய விசுவாசத்தை பரிசீலனை செய்வானாக என்று சொல்லி 2 கொரிந்தியர் 13:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் தம்முடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்ப்பார்களாக என்ற விவரம் 2 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய போதகர் பிரசங்கிப்பதை பரிசோதனை செய்வானாக. அப்போ தன்னுடைய விசுவாசம் சரியோ என்று சொல்லி அவன் பரிசோதிக்கிற அதே நேரம் அவனுடைய போதகர் பிரசங்கிப்பதையும் அவன் பரிசோதிக்க வேணும் என்று சொல்லி மத்தேயு 7:14 7:19 வரையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ போதகர்கள் சொல்லுவதை ஒவ்வொரு விசுவாசியும் கேட்டு அதனை பின்பற்ற வேண்டும் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. போதகர்கள் நிச்சயமாக அதனை எதிர்பார்ப்பார்கள். தான் பிரசங்கிக்கிறத தனக்கு கீழே இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறது பொதுவான முறை. ஆனால் நாம் அறிய வேண்டியது கொரிந்தியர்கள் அந்த மாதிரி செய்தார்கள். அப்போ கொரிந்தியர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பொய்யான பிரசங்கத்தை, பொய்யான உபதேசத்தை அவர்கள் கேட்டார்கள். அதன் பிரதிபலனாக வேறொரு இயேசு, வேறொரு அஸ்திவாரம், வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி அவர்களுடையதாயிற்று என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு தெளிவாக கூறியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய போதகர்களுடைய உபதேசங்களை கேட்டீர்களே, ஆனால் அந்த உபதேசத்தினால் நடந்தது என்ன? வேறொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறொரு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கள். அதனால் வேறொரு அஸ்திவாரத்தை போட்டீர்கள், வேறொரு சுவிசேஷத்தை கேட்டீர்கள். அந்த வேறொரு சுவிசேஷத்திலிருந்து உற்பத்தியானது என்ன? அசுத்த ஆவியல், வேறொரு ஆவி. அப்போ இதான வேறொரு ஆனபடியினால போதகர்கள் பிரசங்கிக்கிறது வேத வார்த்தையோடு ஒத்து போகிறதோ என்றதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசீலனை செய்ய வேண்டும். அது அவனுடைய கடமை. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்ந்த வேறு எந்த சுவிசேஷமும் மனுஷனை பாதாளத்துக்கு அனுப்புகிறதென நீதி 7:24-28 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்ந்த வேறு எந்த விதமான சுவிசேஷமாக இருந்தாலும் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவன் கொஞ்ச காலத்துக்குள்ள மனம் திரும்பாமல் விட்டான் என்று சொன்னால் அவன் பாதாளத்துக்குள்ள தள்ளப்படுவான் என்று சொல்லி நீதி 7:24-28 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ சபையில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என போதகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ வெளி 2:15 நிக்கோலாய் மதத்தினரை நான் வெறுக்கிறேன்,
நிக்கோலாய் மதத்தினரை நான் வெறுக்கிறேன். தனக்கு கீழே இருக்கிற தன்னை பின்பற்றுகிற மனுஷர்களில் அதிகாரம் செலுத்துகிற மனுஷர்கள் எல்லோரையும், அவர்கள்தான் நிக்கோலாய் மதத்தினர், நான் அவர்களை வெறுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் வேத வாக்கியத்துக்கு அறிய வேண்டியதென்ன? வேத வாக்கியத்துக்கு ஒவ்வாத எதனிலும் கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்ற வேண்டியதில்லை, கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்பதை ரோமர் 16:17 தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. பங்கு பற்றினால் அல்லது கீழ்ப்படிந்தால் ஒருவன் தன் ஆத்துமாவையே இழந்து போக வேண்டி வருமென்று கலாத்தியர் 1:7-9 தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அவனவனுடைய ஆத்துமாவுக்கு அவனவன்தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர போதகர் அல்ல. அப்போ போதகர்கிட்ட எல்லாவற்றையும் நான் கொடுத்துடுவோம், போதகர் சொன்னால் சரி, அவர் சொன்னால் சரி என்று போதகரை கடவுளாக்குற ஏராளமான கிறிஸ்தவர்கள் உபசபைகளிலே இருக்கிறார்கள். அப்போ போதகர் அல்ல, அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு பொறுப்பேற்க வேண்டும். எல்லாரும் அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ எல்லாரும் ஒரு போதகரிடத்தில் போகிறார்கள், எல்லாரும் ஒரு போதகர் சொல்கிறத கேட்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக போதகரை பின்பற்ற வேண்டியதில்லை. மனுஷனுடைய பாராட்டு அல்ல, தேவனுடைய பாராட்டே மிக மிக முக்கியமானது. மனுஷனை திருப்திப்படுத்த முயற்சி செய்தால் கட்டுக்குள்ள பொண்டேஜுக்குள்ள அகப்பட வேண்டி வரும் என்று சொல்லி நீதி 29:25 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இது பற்றி எரேமியா தீர்க்கதரிசி யூதேயாவினருக்கு எரேமியா 2:13-14 சொன்னதை நாம் கவனமாக பரிசீலனை செய்ய வேண்டும். அப்போ எரேமியா 2:14 ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? ஏன் பிசாசுக்கு கொள்ளையானான்? ஏன் போதகருக்கு கொள்ளையானான் என்று சொல்லி ஆண்டவர் விசனப்படுகிறதை நீங்கள் இந்த எரேமியா 2:13-14 சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தீமை செய்தார்கள். அவர்கள் எனக்கு செய்த தீமை என்ன? நான் ஜீவ தண்ணீர், என்னில் இருந்து ஜீவ தண்ணீர் ஊற்று வருகிறது, என்னை அவர்கள் விட்டு போட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகள், ஏராளமான பொய்யான உபதேசங்களை பின்பற்றி அவர்கள் அதனை பின்பற்ற வழிகிட்டார்கள். ஆனபடியால் அவர்கள் கொள்ளையாய் போனார்கள். பிசாசுக்கு கொள்ளையாய் போனார்கள், போதகருக்கு கொள்ளையாய் போனார்கள், பொய்யான உபதேசங்களுக்கு கொள்ளையாய் போனார்கள் என்று சொல்லி எரேமியா 2:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களால கிறிஸ்தவ சபைகள் நிரம்பி வழிகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் ஆரை பிரியப்படுத்த வேணும்? தேவனை அல்லவா நாம் பிரியப்படுத்த வேண்டும். கலாத்தியர் 1:10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனை அல்லவோ பிரியப்படுத்த வேணும், மனுஷரை பிரியப்படுத்த நாம் வெளிக்கிடலாமோ? இப்படி இருக்க ரோமர் புஸ்தகம் முழுவதும் கிறிஸ்துவின் சிலுவையே பிரஸ்தாபிக்கிறது. 1 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரையும், அதாவது முழுதுமாக கிறிஸ்துவின் சிலுவையை பற்றியே அது பிரஸ்தாபிக்கிறது. அதனை தவிர்த்து வேறு எதனை பின்பற்றினாலும் நாசமும்
மோசமும் அதன் பிரதிபலன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த துர்ப்பாக்கிய நிலைமையிலிருந்து தப்புவதற்கு தேவன் அல்லவா நம்முடைய பட்சத்தில் இருக்க வேண்டும். இதெல்லாம் துன்மார்க்கமான வழி, துர்ப்பாக்கியமான வழி. இந்த துர்ப்பாக்கிய வழியிலிருந்து தப்ப வேணுமா இருந்தால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி ரோமர் 8:31 சொல்லப்பட்டிருக்குது. உண்மையில் விரோதமாக ஒருவனாலும் இருக்க முடியாது, ஒருவனாலும் இருக்க முடியாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் ஒருவனும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முழு உலகமும் நம்மோடு இருந்தும் தேவன் நம்மோடு இராவிட்டால் ஒரு பிரயோசனமும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், முழு உலகமும் நம்மோடு இருந்து, முழு கரப்டட் கிறிஸ்டியன்ஸும் என்னோடு இருந்து, தேவன் என்னோடு இல்லாவிட்டால் எனக்கு என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்லை. முழு உலகமும் நமக்கு எதிராக இருந்தும் தேவன் நம்மோடு இருப்பாராயின் சகலதும் சரியாக நடைபெறும் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? நானும் தேவனும் பெரும்பான்மையாக இருக்கிறோம். நமக்கு தேவனே முக்கியம், நமக்கு தேவனே முக்கியம். இப்படி இருக்க தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவது எப்படி? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி நியாயமான ஒரு கேள்வியே. ஆம், நாம் தேவனை பின்பற்றுகிறோம் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் பின்பற்ற வேணும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை. ஆனால் அது ஒரு தெளிவற்ற கூற்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் தாம் வேத வார்த்தைகளை பின்பற்றுவதாக கூறுகிறார்கள், வேத வார்த்தைகளை பின்பற்றுவதாக கூறுகிறார்கள். அப்படியாயின் அந்த அறிக்கையின் பிரதிபலன் என்ன? அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே. அப்போ அந்த வேத வார்த்தை என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 2:23 1 கொரிந்தியர் 2:2 சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது. அப்போ ஒருவன் வேத வார்த்தையை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவன் 1 கொரிந்தியர் 2:23 1 கொரிந்தியர் 2:2 அவன் பின்பற்ற வேணும், அதனை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு அந்த வேத வார்த்தைகளை பின்தொடர்பவர், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு வேத வார்த்தைகளை பின்பற்றுபவர்களின் நிலைப்பாடு வழி வகுக்கிறதா என்பதை முதலில் பரிசீலனை செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், அப்போ வேத வார்த்தையை பின்தொடர்கிறேன் என்று சொன்னால் அந்த அறிக்கையின் பிரதிபலன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு வேத வார்த்தைகளை பின்பற்றுபவர்களின் நிலைப்பாடு வழிவகுக்கிறதா என்பதை முதலில் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். இல்லையேல் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம் என்று சொல்வதில் ஒரு அர்த்தமும் இல்லை. ஏனெனில் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதுமே பிரதிபலிக்கிறது. உதாரணமாக யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 ஆகிய 3 வேத வாக்கியங்களிலும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை பற்றியுமே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் அப்ப வேத வார்த்தை எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு நம்ம தூண்டுகிறதா?
இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு விஷயம் நடந்து, சீலோவில் வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்டது. மறுபடியும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டில் சீலோவில் வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்டது. அது தேவனால் தெரிவு செய்யப்பட்ட இடமாக இருந்தது. தேவன் இஸ்ரவேலியர்களுக்கு தம்முடைய பலிகளை ஏற்கனவே தேவனால் தீர்மானிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறொரு இடத்திலும் கொடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் ரூபனியரோ யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள கீலேயாத்து தேசத்தில். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை பற்றி தெளிவாக நாம் அறிய வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி விவரமாக அறிவோம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த